சேனல்லேருந்து சாந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நான் நாட்டு கம்பை வச்சு கம்பு சோறு தான் செய்ய போகிறேன். இப்போ ரொம்ப வெயில் இந்த சம்மர் சீசனில் ரொம்ப அடிக்கிற வெயிலுக்கு நம்ம குழம்பு ரசம் தயிர் இது மாதிரி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வாரத்தில் 2-3 தடவை இந்த கம்பை சாதம் செஞ்சு நடக்கலை துவையல் இல்லைன்னா இந்த மாதிரி புளிக்குழம்புல எல்லா குழம்புக்குமே அது சூட் ஆகும், சாப்பிட்டுக்கலாம். மீதி இருக்கிற சாப்பாட்டை உருட்டி நம்ம தண்ணியில் போட்டு அப்படியே வச்சிட்டோமா அடுத்த நாள் தயிர் போட்டு கரைச்சி குடிக்கலாம் மத்தியான நேரத்தில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நான் இந்த மெஷரிங் கப்பில் 3 கப்பு எடுத்துருக்கேங்க. 3 கப்பு நாட்டு கம்பு. நான் நேற்றே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு வச்சுருக்கேன். நம்ம காலையில் அவசரமாக செய்கிறப்ப அதை அலாசி காய வச்சுட்டுலாம் இருந்துக்க முடியாது. அதெல்லாம் முன்னாடியே இது மாதிரி செஞ்சு வச்சுட்டா டக்குன்னு நான் மிக்சியில் போட்டு அரைச்சி கம்பு சாதம் செய்யலாம். இதை மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாங்க. சேர்த்து நம்ம சும்மா ரொம்ப பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சா போதும். தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்குது, தளன்னு கொதிக்குது. அப்படியே சிம்மில் வச்சுக்கலாம், இல்லைன்னா மேலே ஆவி வரும். அப்படியே போட்டு விஸ்கு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம்னா உங்களுக்கு கட்டி விழுகாது. பாருங்கள், கட்டியில் கொஞ்சம் கூட இல்லை. இதில் நம்ம இது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் இதுலேயே அப்படியே நல்லா கொதிச்சு வைட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம விசில் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் அப்படியே இருந்தேன். நல்லா கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் இஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம விசில் போட்டுடலாம். குக்கரை மூடி ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் விட்டுக்கலாங்க. பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் ஒரு ஸ்பூனு கொத்தமல்லி ஜீரகம் போட்டிருக்கேன். கூட ஒரு 2 வரமிளகா 3 பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து ஒரு வறுத்துக்கலாம். நடக்கலை துவையல் இந்த மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் ஒரு துண்டு பொடிச்சா நறுக்கியிருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாங்க. இதுக்கு அளவாக உப்பு போட்டுக்கலாம். புளி அரை நெல்லிக்காய், இப்போ நெல்லிக்காய் சைஸு ஒரு புளி, அதை இதோட சேர்த்துக்கலாம். போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம நடக்கலை வேர்க்கடலையும் போட்டு ஒன்றா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், விசில் அடங்கிருச்சு. கொஞ்சம் இப்படி குழன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கு கொஞ்சம் இஞ்சிச்சுன்னா இன்னொரு 2 நிமிஷம் இருந்ததுன்னா இஞ்சிக்கும். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே போட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ சாப்பிட்றதுக்கெல்லாம் கரெக்டு, உருட்டுறதுக்கு அப்புறம் ஆறுனோன்னு தான் நம்ம உருட்ட முடியும். பாருங்கள், நல்லா இஞ்சிச்சு. இப்படி கரண்டியில் எடுத்து தண்ணி தொட்டு நம்ம இந்த மாதிரி உருட்டினோம்னா நல்லா உருண்டை ஆகிக்குங்க. பாருங்கள், நல்லா இப்படி இஞ்சிக்கிச்சு. இது நம்ம நடக்கலை துவையல் அரைச்சிருக்கோம், அது கூட தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இதையே உருட்டி தண்ணியில் போட்டு ஓவர் நைட் வச்சுருந்தோம்னா அடுத்த நாள் தயிர் ஊற்றி நல்லா கரைச்சி இந்த மாதிரி மோர் மிளகா வெங்காயம்லாம் கடிச்சிட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். பாருங்கள், நம்ம நடக்கலை துவையல் வச்சு சாப்பிட்டது போக மீதி இந்த மாதிரி 4 உருண்டை வந்திருக்கு. இதை நம்ம தண்ணி ஊற்றி அப்படியே ஓவர் நைட் வச்சோம்னா அடுத்த நாள் மத்தியானமோ காலையிலையோ தயிரோ மோரோ ஊற்றி நம்ம கரைச்சி குடித்தா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ முக்கால்வாசி லேடிஸ்க்கெலாம் இப்போ ரத்த சோகை தான் அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு அயன் டேப்லெட் காசு கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி இந்த கம்பில் அயனும் கால்சியம் நிறையா இருக்குது. அதனால் இதை அடிக்கடி இதை சேர்த்திட்டு வந்தால் ரொம்ப நல்லது. நீங்கள் இது மாதிரி கம்பு சாதம் செஞ்சு பாருங்கள், நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். அந்த தண்ணியே நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னே கொஞ்சம் உப்பு போட்டு குடித்தோம்னா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த சம்மர் சீசனுக்கு இந்த கம்பு சாதம் செஞ்சு வச்சுட்டுங்க. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ரதியா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபி சந்திக்கிறேன். வணக்கம்.